தனி பெரும்பான்மை பெறுன்ற தனி பெரும்பான்மையா போயிடும். திமுக 2026 தனி பெரும்பான்மையா போயிடும். கலாநிதி மாறனுக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன். அவருக்கு இப்ப புரியாது. லேட்டரா அவரு இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னாங்கன்னு அவரு காதுக்கு நியூஸ் வரும், இல்ல அவரே பாப்பார், எடுத்து பாப்பார். ஜெயிலர் 2 ஜென்மத்துக்கு வெளியே வராது. ஏன் வராது, எப்படி வராது அப்படின்னு பணம் வச்சிருக்கிறவங்க நினைக்கலாம். பண முதலைகள் எப்படி வராம போகும்னு. ஆன்மீகம், இயற்கை ஒரு சக்தி ஒன்னு முடிவு பண்ணிடுச்சு, வெளியே விடாது. பல 100 கோடி கலாநிதி மாறனுக்கு நஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதை விரைவில் அவர் அறிந்து கொள்வார். அவன் வருகைக்கு பின் சினிமாவில் மொள்ள மாறி பெண் வக்ர புத்தி பிடித்து திரிபவன் இது போன்று பல தலைகள் உருளும். குபேரன் கோயிலுக்கு இதான் ஹைலைட்டே. குபேரன் கோயிலுக்கு சிறப்பாக மார்க்கெட்டிங் செய்த கலா மாஸ்டரும் நடிகர் சஞ்சீவும் பிச்சை எடுத்து விடுவார்கள். இதையெல்லாம் மனித நிலையில் நம்பவே இயலாது. அதனால் இந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி வைக்கவும். நடிகர் கமல் எவ்வளவோ திரைப்படங்களில் நடித்திருப்பார். ஆனால் கடைசியாக தக் லைஃப் திரைப்படத்தில் த்ரிஷாவுடன் நடித்ததற்காக அவர் நொந்து நூலாகி விடுவார். அவருடைய கலைப்பயணத்தில் இச்சம்பவம் மிக பெரும் நிகழ்வாக அமையும். இனி நடைபெறப் போகும் சம்பவங்களை பார்த்து உங்கள் சினிமா எல்லாம் பிச்சை வாங்கிவிடும். இதுதான் ட்விஸ்ட், இங்கதான் ட்விஸ்ட். நீங்கள் எவருமே எதிர்பார்க்காத புதிய ஒருவர் அரசியலில் கூடிய விரைவில் பிரவேசித்து விடுவார். அவருடைய வருகை அரசியலிலும் சினிமாவிலும் மிக பெரும் புரட்சியான மாற்றங்களை ஏற்படுத்தும். அவன் வருகைக்கு பின் குபேரகிருஷ்ணன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஊராக சென்று ஓடி ஒளிந்து கொள்வான். எது எப்படியோ குபேரகிருஷ்ணனின் இறுதி முடிவு மிக கோரமாக இருக்கும். இப்போ ராதிகா அக்காவுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அக்கா, நீங்க அரசியல்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அண்ணன் சரத்குமார் அவரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பைசன் டாய்லெட் கிளீனர் விளம்பரத்துல நடிச்சுட்டு எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க? எந்த முகத்தோட போய் நீங்க ஓட்டு கேட்பீங்க? ஏதோ ஒரு 50 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருது, 1 கோடி ரூபாய் பணம் வருது அப்படின்னு நடிச்சிடுறீங்க. அப்போ நீங்க போய் ஓட்டு கேட்கும் போது மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்க ஒரு ஐகான். அவர் ரம்மி விளம்பரத்துல நடிக்கிறார். அண்ணன் சரத்குமார் முன்னாடி பாத்தீங்கன்னா ரம்மி விளம்பரத்துல நடிச்சிட்டு இருந்தார். இதெல்லாம் நடிக்க கூடாது. நீங்க அரசியல ஜெயிக்கணும்னா நீங்க இது ஒரு பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு நீங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா அரசியல ஜெயிக்கவே முடியாது. அடுத்த எபிசோட்ல இசை ஜாம்பவான் பேர் சொல்ல வரும்ல, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை நான் உண்மையா நடந்த ஒரு கதையை நான் விவரிக்க போறேன். அது பல பேருக்கு அது தெரியாது. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த கதையை, உண்மையான கதை, சுவாரஸ்யமான ஒரு கதையை நான் விவரிக்க போறேன். மகள் ஸ்ருதிஹாசனை வச்சிருக்கிறது ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு வெத்தலைப்பாக்கு வாயன். இன்னொரு மகள் அக்ஷராஹாசனை வச்சிருந்தது டெல்லியை சேர்ந்த ஒரு குட்கா வாயன். இந்தியை தான் திணிக்க கூடாது, ஹிந்திக்காரன் தனது டேஷ திணிக்கலாம். பேண்டவன் எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழ்றான், எவ்வளவு கேவலப்படுறாரியா. நான் இப்போ போயிட்டு இப்படி ஒரு கண்ணி பேச்சாமே. இப்போ பார்த்தேன் ராஜ்யசபால போயிட்டு ஒரு பயங்கரமா ஒரு டைலாக், சினிமா ஸ்டண்ட் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பயங்கரமா அப்படியே டாப் டக்கர்லாம் பறகுது. அப்படியே அங்க டாப் டக்கர் அப்படியே பறகுது. ஒரு ஹீரோ ஸ்டண்ட்லாம் அங்க காமிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் ஒரு MP சீட்ல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. என் தெய்வீக தந்தை நரேந்திர மோடி அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த பொறுக்கி பையன் ரஜினி கமல்ஹாசனை கூடிய சீக்கிரம் ராஜ்யசபால MP-ல இருந்து தூக்கி போட்டுருவாரு. போறாராம், அப்படியே பேசுறாராம், கண்ணி பேச்சாம. அடே அப்பா, பிரச்சனை சொல்றாங்களே, பேண்டவன் எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழ்றான்னு. இன்னும் இருக்குது, கொல்லப்படாதீங்க, உச்ச சுத்தெல்லாம் இருக்குது, பார்க்க போறீங்க. அந்த ஆள் எப்படி தலைதறிக்க ஓடி வர போறான். MP சீட்லாம் புடிங்கிட்டு போகுது, த்ரிஷாவெல்லாம் புடிங்கிட்டு போகுது. அதை மலத்தை வாங்கி தின்னதுனால எப்படி கேவலப்பட போறான்றதை எல்லாரும் பார்த்துருவீங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நம்ம தொடர்ச்சியாக செலிபிரிட்டிஸ் லெட்டர் போட்டதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம யாருக்கு நான் லெட்டர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பட தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சேதுபதி அவர்களுக்கு நான் போட்டேன். ராஜ்குமார் சேதுபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்ரீபிரியாவின் கணவர். அது இல்லாமல் நடிகை லதா, உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆரோட பல படங்கள் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. நடிகை லதா ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை. ஸோ அவங்களுடைய சொந்த தம்பி தான் இவங்க. யார் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் சேதுபதியும் லதா அவர்களும் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். ராஜ்குமார் சேதுபதி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பாபநாசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை 2015ஆம் ஆண்டு கமலஹாசனை வச்சு தயாரிச்சிருப்பாரு. நிறைய படங்களை தயாரிச்சிருக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறாரு. முக்கியமாக திருஷ்யம்
அப்புறம் ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. மாலினி ஃபீமேல் பாளையங்கோட்டைன்னு நினைக்கிறேன், மாலினி 22 சரியா எனக்கு தெரியல. ஸோ அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், விநியோகிஸ்தர், சினிமாவில் முக்கியமாக பலருடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ திரு ராஜ்குமார் சேதுபதி அவர்களுக்கு ஒரு லெட்டர் போட சொல்லி டிவைன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இதில் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர்களுடைய ஆரியபுரம் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுற போது நான் அன்னைக்கு போனேன். எங்கள் தாய்மாமாவோட தான் நான் போனேன், மிஸ்டர் குபேரகிருஷ்ணனோட தான் நான் போனேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த மாதிரி எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதான் சொல்லிப்பேன், டிவைன் இன்டெலிஜென்ஸ், தெய்வீக கணக்குங்கிறது இது நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அப்போ டிவைன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, நீ நபருக்கு லெட்டர் தட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் பார்த்தா ஒரு ஃப்ளட் வந்த போதெல்லாம் வந்து நிறைய அவர் வந்து ஃபண்டிங் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, கோயில் கட்டி கொடுத்துருப்பாரு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குபேரன் கோயில் சொல்கிறோம், குபேரன் கோயில் இப்போ நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த ஃபிலிம் செலிபிரிட்டிஸ்லாம் அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அந்த கோயிலை கட்டி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா திரு ராஜ்குமார் சேதுபதி அவர் தான் அந்த கோயிலை கட்டி கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த லெட்டரில் நான் அவருக்கு என்ன விவரித்தேன் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிக மிக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல, எதிர்காலத்தில் பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலை செய்யுது, ஒரு சினிமா ஸ்க்ரீன் பிளேலாம் தோத்து போகிற அளவுக்கு எப்படி வந்து ஒரு கேமை ப்ளே பண்ணுதுங்கிறது இந்த ஒரு லெட்டரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த லெட்டர் பார்ப்போமா. மதிப்பிற்குரிய ராஜ்குமார் சேதுபதி அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் எவ்வளவோ தர்ம காரியங்களை செய்து வருகின்றீர்கள், பலருக்கு உதவி இருக்கின்றீர்கள். குறிப்பாக சமீப ஆண்டு கேரளாவில் நிகழ்ந்த வெள்ள பாதிப்பின் போது கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து உதவி செய்துள்ளீர்கள். நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய 7 தலைமுறையையும் காக்கும். வாழ்த்துக்கள். அதே போல் இந்த லெட்டர் வந்து எப்போ நான் போஸ்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 11, 2025 ஆண்டு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கவே கூடாத உதவி குபேரகிருஷ்ணன் என்பவனுக்கு குபேரன் கோயில் கட்டி கொடுத்தது. ஏன்? உங்கள் மனைவி ஸ்ரீபிரியாவை ஒரு சகோதரியாக அக்காஸ்தானத்தில் நினைக்க தோன்றும். அப்பேற்பட்டவர்களை மிக கேவலமாக பேசுவான். எனக்கு சொல்லவே நா கூசுகின்றது. அவனுக்கு கோயில் கட்டி கொடுத்து வாழ்க்கை பிச்சை போட்டவர் என்கிற கொஞ்சமும் நன்றி விசுவாசமும் இல்லாதவனுக்கு கோயில் கட்டி கொடுத்துள்ளீர்கள். நரம்பில்லாதவன் நாக்கு எதை வேண்டுமென்றாலும் பேசும். பிச்சைக்காரனாய் திரிந்து கொண்டிருந்தவன் இன்று குபேரனாய் திகழ்வதற்கு காரணகர்த்தா நீங்கள். என்னை பொறுத்தவரை அவன் உடம்பு முழுவதும் விஷம். வக்கர புத்தி பிடித்தவன். சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என வாய்ப்பு தேடி சென்னைக்கு பிழைக்க வந்தான். கடைசி வரை வாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் சோற்றுக்கு பிச்சை எடுத்தான். குறுக்கு புத்தியில் குபேரன் கோயில் தொடங்கினான். அவனுடைய சினிமா கனவை நிறைவேற்றிக் கொள்ள பல பிரபலங்களை கோயிலுக்கு அழைத்தான். சினிமா துறையினரின் வருகையால் கோயிலும் பிரசித்தம் அடைந்தது. ராதிகா அக்கா அடிக்கொரு முறை குபேரன் கோயிலுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவார்கள். ஒரு முறை அவர்களுடைய கணவர் சரத்குமாரை அழைத்து வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார்கள். பாவம், அவர்களுக்கு தெரியாது இந்த வக்ர புத்திக்காரனை பற்றி. அவர்களை பற்றியும் மிக கேவலமாக பேசுவான். இதையெல்லாம் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் எதற்காக இப்போது சொல்ல வேண்டும் என நீங்கள் நினைக்கலாம். அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பை துண்டிப்பதற்கோ அல்லது அவனை காரி துப்ப வேண்டும் என்பதற்காகவோ இதை எழுதவில்லை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்கிற பழமொழி உண்டு. அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் ஆண்டவன் நல்லவங்களை ரொம்ப சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். ஆனால் கெட்டவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், கடைசியில் கைவிட்டு விடுவான் என பேசியிருப்பார். இவ்வளவு நாள் இறைவன் குபேரனுக்கு கயிற்றை விட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். இப்போது மொத்தமாக சுருக்கு கயிற்றை போட்டு தூக்க வேண்டும் என முடிவு செய்திருப்பார் போல. என்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் குபேரகிருஷ்ணனை எதுவும் நடைபெறாதது போலவே காட்டிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவனுக்கு நடைபெற போகும் சம்பவங்கள் மிக பெரும் சம்பவங்களாக இருக்கும். எப்படி? இதுதான் ட்விஸ்ட், இங்கதான் ட்விஸ்ட். நீங்கள் எவருமே எதிர்பார்க்காத புதிய ஒருவர் அரசியலில் கூடிய விரைவில் பிரவேசித்து விடுவார். அவருடைய வருகை அரசியலிலும் சினிமாவிலும் மிக பெரும் புரட்சியான மாற்றங்களை ஏற்படுத்தும். அவன் வருகைக்கு பின் குபேரகிருஷ்ணன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள
ஊர் ஊராக சென்று ஓடி ஒளிந்து கொள்வான். எது எப்படியோ குபேரகிருஷ்ணனின் இறுதி முடிவு மிக கோரமாக இருக்கும். அவன் வருகைக்கு பின் சினிமாவில் மொள்ளமாறி பெண் வக்ரபுத்தி பிடித்து திரிபவன் இது போன்று பல தலைகள் உருளும். அவன் வருகைக்கு பின் ஒரு திரைப்படம் அவன் அனுமதியின்றி வெளிவராது. அதை மீறி வெளிவந்து விட்டால் வெளியிட்டவன் தொலைஞ்சான். குபேரன் கோயிலுக்கு இதான் ஹைலைட்டே. குபேரன் கோயிலுக்கு சிறப்பாக மார்க்கெட்டிங் செய்த கலா மாஸ்டரும் நடிகர் சஞ்சீவும் பிச்சை எடுத்து விடுவார்கள். அவன் வந்த பின் யாரெல்லாம் குபேரன் கோயிலுக்கு செல்கிறார்களோ அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பதற்கு, இயக்குவதற்கு, தயாரிப்பதற்கு இதுபோல் அனைத்து வாய்ப்புகளும் அவர்களுக்கு மறுக்கப்படும். இதையெல்லாம் மனித நிலையில் நம்பவே இயலாது. அதனால் இந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி வைக்கவும். வெகுகாலம் காத்திருக்க வேண்டாம். அவன் விரைவில் வெளிவந்து விடுவான். இப்படி ஒருவன் வருவான் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இட் வில் பி அன்பிரடிக்டபிள். அதே போல நடிகர் கமல் எவ்வளவோ திரைப்படங்களில் நடித்திருப்பார். ஆனால் கடைசியாக தக் லைஃப் திரைப்படத்தில் த்ரிஷாவுடன் நடித்ததற்காக அவர் நொந்து நூலாகி விடுவார். அவருடைய கலைப்பயணத்தில் இச்சம்பவம் மிக பெரும் நிகழ்வாக அமையும். அவன் வருகைக்கு பின் நடிகர் விஜய் தாவேகா கட்சியை கலைத்துவிட்டு அரசியலில் இருந்தும் விலகி விடுவார். இனி நடைபெறப் போகும் சம்பவங்களை பார்த்து உங்கள் சினிமா எல்லாம் பிச்சை வாங்கிவிடும். அதாவது ஒருத்தனை பிடிக்கணும், ஒரு கெட்டவனை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிரபஞ்சம் ஒரு கணக்கு போட்டுடுச்சுன்னா அந்த விஷயத்த நம்மளால கணிக்கவே முடியாது போல் இருக்கு. நான் கோயில்ல இருந்தேன், கோயில்ல வேலை பார்த்தேன். பிரபஞ்சம் என்ன பண்ணுது, என்ன நீ டெவலப் ஆகணும், நீ பெரிய ஆகணும்னு சொல்லி எங்க மாமா, எங்க தாய் மாமா, ரொம்ப பாசமான மாமா வச்சுக்கோங்க, குபேரன் கோயில். இப்ப எங்க அம்மாவும் ட்ரஸ்டியா இருந்தாங்க. ஆரம்பத்துல 2 பேரும் ஒன்னா பணம் போட்டு தான் அந்த இடத்த வாங்கினாங்க. சென்டிமெண்ட்லாம் எங்க அம்மாவும் சேர்ந்து ட்ரஸ்டியா இருந்தாங்க. அதற்கு பிறகு இவரு எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த பிறகு இவர் எங்க அம்மாவை ட்ரஸ்டில இருந்து விலக்கி விட்டுட்டார். அந்த கோயில்ல இருந்து எல்லாத்தையும் பிரபஞ்சம் இறைவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். ஓகே விடு, நடத்து நடத்து நடத்துன்னு. நான் வெளியே வரணும், வரலன்னா நான் வளர மாட்டேன். அவர் கூட இருந்தா நான் வளரவே மாட்டேன். எப்படி குண்டு சட்டிக்கிட்டே குதிரையை ஓடிட்டே இருந்திருப்பேன். அவரை பாராட்டினா, அவரை புகழ்ந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மற்றபடி நீங்களாம் வளர்ந்துட்டீங்களோ, நான்லாம் வளர்ந்துட்டனோ அவரால் தாங்கவே முடியாது. பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சு, மொத்தமா அவரு என்னோட சிடி வித்துட்டு இருந்தாரு. நான் கோயிலுக்கு சிடி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். குபேரன் கோயிலுக்கு, அரைக்காசம்மன் கோயிலுக்கு நான் சிடி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எல்லா வருமானத்தையும் நிப்பாட்டினார். நான் ரொம்ப பயங்கரமா கஷ்டப்பட்டேன். அவரை நான் பல முறை கெஞ்சிருப்பேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லியிருப்பேன். ஆனா மனுஷன் கல்லு தோத்துரும் போல் இருக்குது. அப்பேற்பட்ட பாறாங்கல். இறைவன் கணக்கு நீ நடத்துன்னு விட்டாரு. இப்ப புடிச்சிட்டாரு மொத்தமா. இப்ப நான் இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இறைவா நல்ல வேலை, இவன் கூட தொடர்பே இல்லாம மொத்தமா அறுத்து விட்டுட்டேன், மொத்தமா கட் பண்ணி விட்ட. எனக்கு அன்னைக்கு புரியல. அதான் வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, நீங்க அன்னைக்கு கதறீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அவனுக்கு தெரியும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு. வேற யார் காலையும் பிடிச்சி கெஞ்சாதீங்கன்னு. மனுஷங்க காலை பிடிச்சி கெஞ்சவே கெஞ்சாதீங்க. அப்போ பகை எங்க ஏற்படுது, அக்கா மகனுக்கும் மாமனுக்கும் பகை, மிகப்பெரிய பகை. இப்ப அந்த பகையை எல்லாரும் பாத்துருவீங்க. என்ன பார்த்து மனுஷனே இல்லைன்னு. குபேரகிருஷ்ணன் மனுஷனே கிடையாது. அவனுக்கான தண்டனை நேரம் தொடங்கி விட்டது. பாகட்டும், அவர் என்ன நம்மளை புடிங்கணும்னு நினைப்பாரு. மொத்தமா புடிங்கி போட்டு போயிருவேன். எப்படி மொத்தமா ஒரு சல்லி இல்லாம ஒரு மொத்தமா அந்த வெங்காயத்தை புடுங்கி தூக்கி போடுற மாதிரி தூக்கி விசிறி போட்டு போயிட்டே இருப்பேன். அத இந்த மக்களும் பார்த்து கொண்டாடுவீங்க. இப்போ ராதிகா அக்காவுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அக்கா, நீங்க அரசியல்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அண்ணன் சரத்குமார் அவரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பைசன் டாய்லெட் கிளீனர் விளம்பரத்துல நடிச்சுட்டு எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க? எந்த முகத்தோட போய் நீங்க ஓட்டு கேட்பீங்க? ஏதோ ஒரு 50 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் வருது, 1 கோடி ரூபா பணம் வருது அப்படின்னு நடிச்சிடுறீங்க. அப்போ நீங்க போய் ஓட்டு கேட்கும் போது மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்க ஒரு ஐகான். அவர் ரம்மி விளம்பரத்துல நடிக்கிறார். அண்ணன் சரத்குமார் முன்னாடி பாத்தீங்கன்னா ரம்மி விளம்பரத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் நடிக்க கூடாது. நீங்க அரசியல ஜெயிக்கணும்னா நீங்க இது ஒரு பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா அரசியல ஜெயிக்கவே முடியாது. இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க அரசியல் செய்திகளை சிலதை பார்ப்போமா? பாரதிய ஜனதாவின் நிலை பரிதாபமா. யாரு? மாணிக்கம் தாகூர் எம்பி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உண்மை என்னவென்றால், சுருக்கமா படிக்கிறேன், தமிழகத்தில் பாரதிய ஜனதாவின் நிலை பரிதாபமாக உள்ளது. பாரதிய ஜனதா, அதிமுக, அமமுக, பாமக கூட்டணியை பற்றி தேர்தலின் போது தெரிய வரும். பாரதிய ஜனதாவின் நிலை பரிதாபம்னு சொல்றீங்க நீங்க. உங்களுடைய காங்கிரசின் நிலை பரிதாபம் நான் சொல்லுவேன்.
இத நான் போட்டிக்காக பொறாமைக்காக நான் சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும். ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவருக்கு நேரம் சரியில்லைங்க. அதிமுகவில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி அது பழைய செய்தி என பன்னீர்செல்வம் பதில். பன்னீர்செல்வத்திடம் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு தயார் என்ற தங்களது கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டாரே என்று நிருபர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த பன்னீர்செல்வம் அது பழைய செய்தி என்று கூறிவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார். நேரம் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு மனிதனுக்கு நேரம் சரியில்லைன்னா போட்டு படாத பாடு படுத்தி வைக்கும். ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் சொல்றீங்க. இங்க பாருங்க, சென்னை அரசு கல்லூரி வளாகத்தில் பலாத்கார சம்பவம், இளம் பெண்ணை நண்பர்களுக்கும் இன்ப விருந்தாக்கிய கொடுமை. எங்க? சென்னை நந்தனம் அரசு கல்லூரி வளாகத்துல. அப்ப என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு? என்ன சொல்றது? அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஏதோ ஊர்ல இருந்து அந்த பொண்ணு வந்திருக்கா, வந்து இங்க யாரோ சேர்த்து விட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீன் நடத்தக்கூடியவர் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு இன்ப விருந்தாக்கி இருக்காரு. அடே அப்பா, இதுதான் நம்ம பாதுகாப்பு இல்ல? சட்டம் ஒழுங்கு அவலம், எவ்வளவு கொடுமை. அரசு வளாகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஹைலைட்டே இதுதான். இப்போ ரஜினிகாந்த் படத்தில் ஷாருக் கான் நடிக்க போறாராம் ஜெயிலர் 2 படத்துல. என்ன தெரியுமா கொடுமை? கலாநிதி மாறனுக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன். அவருக்கு இப்ப புரியல, அவருக்கு புரியாது. லேட்டரா அவரு இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னாங்கன்னு அவரு காதுக்கு நியூஸ் வரும், இல்ல அவரே பாப்பார், எடுத்து பாப்பார். ஜெயிலர் 2 ஜென்மத்துக்கு வெளியே வராது. ஏன் வராது, எப்படி வராது அப்படின்னு பணம் வச்சிருக்கிறவங்க நினைக்கலாம். பண முதலைகள் எப்படி வராம போகும்னு. ஆன்மீகம், இயற்கை ஒரு சக்தி ஒன்னு முடிவு பண்ணிடுச்சோ வெளியே விடாது. ஷாருக் கான் நடிக்கிறாரா, சும்மா நடிப்பாரா? அவரு ஏகப்பட்ட கோடிகள் சம்பளம் கொடுக்கணும். பல கோடி, பல 100 கோடி கலாநிதி மாறனுக்கு நஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதை விரைவில் அவர் அறிந்து கொள்வார். தாவேகா விஜய் இவரோட ஆபீஸ்லயே எல்லாருக்கும் மாலை போடுற மாதிரி எல்லா கட்சி தலைவர்கள் எல்லாரோட இதுவும் ஸ்டாச்சுவும் வச்சிருவாரு. வசதியா அங்கே போட்டுக்கலாம். மற்ற தலைவர்கள் மாதிரி போற வேலையே கிடையாது. எத்தனை இன்ஜின்கள் வந்தாலும் நாங்கள் தான் டாப் இன்ஜினா சொல்லிக்க வேண்டியதான். திமுகவை வீழ்த்த தாவேகாவால் மட்டுமே முடியுமா? அதாவது 5,000 கொடுத்தாலும் இவங்க தான் ஓட்டு போடுவாங்களாம். புசி ஆனந்த் சொல்றாரு. இதுல டான்ஸ் வேற. டான்ஸ் ஆடுறது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, நான் டான்ஸ் ஆடட்டும் அவரு. ஆனா 41 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, 41 பேர் செத்து போயிருக்கான். கொஞ்சம் கூட உனக்கு ஈவு இறக்கம் மனசாட்சியே கிடையாது. நீ ஒரு மனுஷனே இல்ல. நீ என்னத்த நீ கிழிக்க போற? டான்ஸ் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. திமுகவை வீழ்த்த தாவேகாவால் மட்டுமே முடியும். ஓப்பனா சொல்றேன், கூடிய சீக்கிரம் திமுக மொத்தமா சோரம் போய்விடும். சோர்வாகி விடுவார்கள். ஏன் சோர்வாவாங்கன்றது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ரொம்ப அப்படியே புதிர் போட்டுட்டே இருக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அதற்கான விடை மக்களுக்கு தெரிய வந்துவிடும். டாப் இன்ஜினா டப்பா கரண்ட் போற இன்ஜினான்றத எல்லாரும் பாத்துருவாங்க. இவருக்கு வேற வேலை இல்ல. பாரதிய ஜனதா எத்தனை முகமூடி அணிந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்காது. அமைச்சர் ரகுபதி. தமிழர்கள் மீது பாரதிய ஜனதா கொண்டிருக்கும் வன்மம் ஒருபோதும் தீராது என்பதை மோடி அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் நிரூபித்து விட்டது. தமிழ்நாட்டை வழக்கம் போலவே புறக்கணித்திருக்கிறார்கள். அதிமுகவோ பாரதிய ஜனதாவோ எத்தனை முகமூடிகளை அணிந்து வந்தாலும் வரும் சட்டசபை தேர்தலில் மட்டுமல்ல, இனி எப்போதும் தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாது. இதனை உணர்ந்து கொண்டதால் தான் மத்திய பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறார்கள். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்யாமல் வஞ்சிக்கும் அவர்களுக்கு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். தக்க பாடம் புகட்டுவார்களா? யாருக்கு புகட்ட போறாங்க? பாரதிய ஜனதாவுக்கு புகட்ட போறாங்களா, இல்ல திமுகவுக்கு புகட்ட போறாங்களான்றது ரகுபதி பார்த்து விடுவார். இவங்களுக்கு என்ன பட்ஜெட்டை கொடுத்தாலும் இவங்களுக்கு திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா எதிர்கட்சி. அதனால ஏதாவது குற்றம் குறை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எங்கடா குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அவ்வளவுதான். இந்த ஆள் பாருங்க என்னமா பயங்கர ஆக்ஷன் பண்றான். இப்போ பயங்கரம் அவனுக்கு தலை சுத்துது. அவனுக்கு தொடக்கூடாத எடுத்து தொட்டுவிட்டு இப்போ யாரோ போய் பாக்குறான். ஹெச் ராஜாவெல்லாம் போய் நேரா பாக்குறான். ஹெச் ராஜாவிடம் நலம் விசாரித்த ரஜினிகாந்த். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ ஆஸ்பத்திரியில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து நலம் விசாரித்த காட்சி. நீ எங்க போனாலும் உன் ஃபியூஸ் காலி, உன் டைம் உன் கிரேஸ் பீரியட் முடிஞ்சு போச்சு. நீ செஞ்ச பொய்க்குத்தனத்துக்கு நீ ஒரு வழி ஆக போற. அது இந்த மக்கள் பார்க்க போறாங்க. நீ எங்கெல்லாம் ஓடு. இவரு இவ்வளவு போறாருல, நலம் விசாரிக்கிறாருல ஹெச் ராஜாவை போய். கீழே நியூஸ் வருது, நல்ல கண்ணு போய் பார்க்க வேண்டியதானே. இவரு அங்கெல்லாம் பார்க்க மாட்டாரு. எங்க கீழே நல்ல கண்ணு மீண்டும் ஆஸ்பத்திரியில் அனுமதி, திடீர் உடல்நலக் குறைவு, போய் பார்க்க வேண்டியது என்ன? இவரு அங்கெல்லாம் பார்க்க மாட்டாரு. எங்க இவரு காரியம் ஆகும்?
இப்ப யாரு இவரை காப்பாத்துவா? ஹெச் ராஜா மூலமா ஏதாவது நம்ம காப்பாற்றப்படுவோமா? ஒரு மோடிக்கு தகவல் போகுமா? நம்மளை ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுவாரா? அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மனுஷன் போவார். தவிர நல்ல கண்ணெல்லாம் போய் பாருப்பா, நீ ரொம்ப நல்ல மனுஷனா, நல்ல கண்ணை பாரு. அடுத்தது உன் செய்தியை வரேன் நான். ஐயா வைகோ, திமுக நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை பெறும். 2026 தேர்தலுக்கு பிறகும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் மீண்டும் பொறுப்பேற்பார். திராவிட மாடல் ஆட்சி தொடரும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கவில்லை. அந்த நோக்கமும் இல்லை. ஆட்சியில பங்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்க. எப்படி? திமுகவுக்கு சங்கு தான் ஊத போறாங்க. நீங்க பங்கு கேட்டீங்களோ இப்பே சங்கு ஊதிடுவாங்க. ஏன்னா கொடுக்க போறதே 1 சீட்டோ 2 சீட்டோ தான். நீங்க ஆட்சியில பங்கு கேட்டீங்களோ உங்களுக்கு மொத்தமா சங்கு ஊதுவாங்க. காண்டாமணி அவர் வாசிச்சாகணும். பயங்கரமா காண்டாமணி வாசிக்கக்கூடியவர் தான் இவரு. ஆட்சியில பங்கு, ஆட்சிக்கே சங்கு, இதுல பங்கு வேற பங்கு. மண்ணாங்கட்டி தனி பெரும்பான்மை பெறுன்ற தனி பெரும்பான்மையா போயிடும். திமுக 2026 தனி பெரும்பான்மையா போயிடும். விஜய், விசில் சத்தத்தில் தீய சக்தி, ஊழல் சக்தி ஓடும். ஊழல் சக்தி, தீய சக்தி எல்லாம் ஓடுமாமே. திமுக அதிமுக மீது விஜய் விமர்சனம். விசில் எப்ப ஊதுவாங்க? ஆபத்துனா ஊதுவாங்க. விசில ஆபத்துனா ஊதுவாங்க. தீய சக்தியா, ஊழல் சக்தியா? எப்பா, உன் காருக்கு நீ வரி கட்ட முடியல, நீ வாங்க நல்ல சம்பளம், அதுல கருப்பு எவ்வளவு, வெள்ளை எவ்வளவு, அதெல்லாம் தெளிவுபடுத்து. எவ்வளவு நீ டாக்ஸ் கட்டி இருக்கிற? ஊழலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? தீய சக்தி அணில் குஞ்சுங்கள்லாம் நிறைய பேரை கெடுத்து வச்சிருக்கிறல்ல இந்த பசங்க எல்லாம். பாவம், அன்னாடங்காட்சிகள்னு அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப அன்னாடங்காட்சிகள். குடிசையில வாழக்கூடிய மக்கள், பின்தங்கிய மக்கள். தீய சக்தியா? விசில யாருக்கு ஊத போறாங்கன்றது, இந்த பிரபஞ்சம் யாருக்கு ஊத போகுதுன்றது இந்த மக்கள் பாத்துருவாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் அண்ணாதான் ஆள்கிறார். பாரதிய ஜனதா அரசின் ஆணவத்துக்கு தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. ஆணவத்துக்கா தமிழ்நாட்டில் கெட் அவுட் தானா? கெட் அவுட் யாரு? நீங்க தான் கெட் அவுட் ஆக போறீங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் கெட் அவுட் ஆக போறீங்க. சரி, அதை பொறுத்து இருந்து பாருங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தாவேகாவில் 6ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். விஜய் போட்டியிடும் தொகுதி எது? விருப்ப மனு. பாவம் மக்கள்லாம் நிறைய பேரு இப்ப பணத்தை செலவு பண்ணி தான் விருப்ப மனு சும்மா கொடுப்பாங்க. பணத்தை செலவு பண்ணி வாங்குவாங்க. வாங்கிட்டு என்ன ஆக போகுது இப்ப கதை? அவனே நிக்க மாட்டான், அவனே ஓடி போயிடுவான். இதுல பலரோட காசு பனால். ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நாளைக்கு எடுத்து பாருங்க. அந்த அப்பயே சொன்னாருப்பா, நமக்கு தான் உரைக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ராஜேந்திர பாலாஜி, ரூபாய் 200 சினிமா டிக்கெட்டை ரூபாய் 2000க்கு விற்பதும் ஊழல் தான். கரெக்ட் தானே? ஊழல் பத்தி நீ பேசலாமா? அப்படின்னா எவ்வளவு 2000 ரூபாய் டிக்கெட், 3000 டிக்கெட். நீ சரி ஓகே, நான் என்ன கேட்கறேன், நீ ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் பண்ண நீ இங்க தமிழ்நாட்டுல பண்ண வேண்டியதானே? அங்க போய் மலேசியால ஏன் போய் பண்றீங்க? ஏன்னா அங்கதான் உங்களுக்கு டிக்கெட் லட்சக்கணக்கில் விற்கும். இங்க 2000 ரூபாய், நாங்க 4 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட டிக்கெட் வாங்குவாங்க, 3 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட டிக்கெட்டை வாங்குவாங்க. அப்ப உங்க நோக்கமெல்லாம் பணம் தேர்த்துறது தான். மக்களுடைய ஒரு சிந்தனை கிடையவே கிடையாது. ஒரு துளி கிடையாது. உனக்குலாம் ஒரு துளி கூட கிடையவே கிடையாது. அதனால இந்த இயற்கைலாம் உன்னை அடிச்சு ஓட விட போகுது. அடிச்சு மொத்தமா தொடப்ப கட்டையால அடிச்சு உன்னை ஓட விட போகுது. நீ ஊழலை பத்தி பேசுறதுக்கு சொல்றேன். 2000 ரூபாய் டிக்கெட் எவ்வளவு பேர் வாங்கி பார்த்திருப்பான்? பிரேமலதா விஜயகாந்த், உரிய மரியாதை கிடைக்கும் இடத்தில் கூட்டணி. மரியாதை யாரு கொடுக்குறாங்களோ அவங்கதான் கூட்டணி அப்படிங்கிறாங்க. உரிய மரியாதை என்ன சொல்றது? உரிய மரியாதை சகோதரிக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உரிய மரியாதைன்னா நீங்க கேட்குற 20 சீட்டு 30 சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்றும் நான் ஃபேக்டை சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். உரிய மரியாதைன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் அவங்க சொல்றது 20 சீட்டு 30 சீட்டு எம்பி சீட்டு. சகோதரி, ஓப்பனாக சொல்றேன், உங்களுக்கு திமுகவோட நீங்க ஜாயின் பண்ணவே முடியாது. உங்களுக்கே தெரிஞ்சிடும், அது ஃபெயிலியர் ஆயிடும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம். ஒரு கூட்டணி வெற்றி பெற்றுடும், இதான் கன்ஃபார்மா வெற்றி பெற்றுடும் உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிடும், கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். நீங்க ரொம்பலாம் கற்பனை கோட்டை கட்டாம உங்களுக்கு 4 முதல் 6 சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணியில போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீர்கள். அவரோட சேர்ந்து நீங்க வெற்றி பெறுவீர்கள். அப்படி இல்லாத பட்சத்துல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கனவு காணலாம், எல்லாரும் கனவு காணலாம். 4 சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுதான் ஃபேக்ட். கொடுத்தாங்கன்னா போய் நீங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் சேர்ந்து அந்த வெற்றி பயணத்தில் பயணிக்கலாம். இல்ல நாங்க நிறைய எங்களுக்கு இப்போ பலம் இருக்கு நாங்க இது மாதிரி அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 20 சீட் 30 சீட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு உங்களுடைய முடிவு. மத்திய பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை. பாஜக கூட்டணி கட்சியினர் தமிழக வளர்ச்சியை கெடுக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரபரப்பு குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை. குறை சொல்லணும், அவ்வளவுதான், குறை சொல்லணும் உங்களுக்கு. அதுக்காக நீங்க சொல்றீங்க பாஜக கூட்டணி தமிழக வளர்ச்சியை கெடுக்கிறார்கள். ஐயா, சிறப்பா நல்ல சிறப்பா இருக்கும். நீங்க என்ன கொடுத்தீங்களோ மக்களுக்கு, நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க
பஸ் இலவச பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய மோடி ஆட்சியில் இதற்கும் பன்மடங்கா நல்ல விஷயங்களை செய்வோம். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. நீங்க ஒரு சோறு பதம் தான் நீங்க காமிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு பானை சோறை நாங்க ஆட்சி அமைக்கும் போது நாங்க காமிப்போம். இவர்தான் ரஜினிகாந்த். அதாவது ஒரு தூய்மை பணியாளர் 45 பவுன் நகை எடுத்து கொடுத்துருக்காங்க. அத இவர் பாராட்டி இருக்கிறார். பாராட்டினா அவங்கள ஒரு எப்படி சொல்றது, நான் படிக்கிறேன் பாருங்க. உங்கள் பெருந்தன்மை வெங்காயத்தை காட்ட அவர்களை சீருடையோடு தான் அடையாளப்படுத்துவீர்களா? யாரு? மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின் பாரதி. துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக ரிப்பன் பில்டிங் வாசலில் போராடி கொண்டிருந்த போதெல்லாம் எங்கு இருந்தீர்கள் ரஜினிகாந்த் அவர்களே? எங்க இருந்தீங்க? அதான் கேக்குறாரு. அவங்கெல்லாம் போராடும் போது நாங்க போக வேண்டியதுதானே? உங்கள் பெருந்தன்மை வெங்காயத்தை காட்ட அவர்களை சீருடையோடு தான் அடையாளப்படுத்துவீர்களா? போலி கொலை வள்ளல்களே. கரெக்டா தான் சொல்றாரு. அவன் சும்மா ஒரு சொல்றது ஸ்டண்ட் காமிக்கிறதுக்காக, அப்படியே பெரிய அவர் காமிக்கிறதுக்காக அது நல்லவரா மாறாராம். இப்போ த்ரிஷா மேட்டர்ல அப்படியே பயங்கரமா கிழிச்சு தொங்க விட்டனா ஒன்னும் ஆட்ட முடியாது, ஒரு மண்ணாங்கட்டி ஆட முடியாது. அதுல ரொம்ப நல்லவரா நடிக்கிறாரு, நல்லவரா மாட்டாரு. அவரு பயங்கரமா இவரு போறாரு, எங்கெங்கயோ பார்க்க போறாரு, யாரோ பார்க்க போறாரு, நல்லவரா மாட்டாரு இவரு. கமலஹாசன் வாயை கொடுத்து இந்த ஆளு ஏதோ புண்ணாக்கிக்கிறான்னு சொல்லுவாங்க. பா பட்டு கலாய்கிறானுங்க பயங்கரமா. சொல்றது ஹிந்தி திணிப்புக்கு இவரு. இனத்தையே அழிக்க வருவதன் அடையாளமாக மொழியை அழிக்க வருபவர்களின் ஆதிக்கத்துக்கு அடிபணிய மாட்டோம் என முழங்கி உயிரையும் ஈத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு என் வணக்கங்கள். அவர்கள் நெஞ்சில் ஏந்திய உணர்வை நாமும் ஏந்துவோம். அடே அப்பா, இந்தி திணிப்புக்கு பயங்கரமா அவரு அதுக்கு போட்டு கலாச்சிருக்காங்க பாருங்களேன். ஒண்ணு இல்ல, மகள் ஸ்ருதிஹாசனை வச்சிருக்கிறது ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு வெத்தலைப்பாக்கு வாயன். இன்னொரு மகள் அக்ஷராஹாசனை வச்சிருந்தது டெல்லியை சேர்ந்த ஒரு குட்கா வாயன். இந்தியை தான் திணிக்க கூடாது, ஹிந்திக்காரன் தனது டேஷ திணிக்கலாம். பேண்டவன் எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழ்றான். எவ்வளவு கேவலப்படுறாரியா. நான் இப்போ போயிட்டு ஒரு கண்ணி பேச்சாமே. இப்போ பார்த்தேன் ராஜ்யசபால போயிட்டு ஒரு பயங்கரமா ஒரு டைலாக், சினிமா ஸ்டண்ட் டைலாக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பயங்கரமா அப்படியே டாப் டக்கர்லாம் பறகுது. அப்படியே அங்க டாப் டக்கர் அப்படியே பறகுது. ஒரு ஹீரோ ஸ்டண்ட்லாம் அங்க காமிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் ஒரு MP சீட்ல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. என் தெய்வீக தந்தை நரேந்திர மோடி அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த பொறுக்கி பையன் ரஜினி கமல்ஹாசனை கூடிய சீக்கிரம் ராஜ்யசபால MP இருந்து தூக்கி போட்டுருவாரு. போறாராம், அப்படியே பேசுறாராம் கண்ணி பேச்சாம. அடே அப்பா, கடைசியில் சொல்றாங்களே பேண்டவன் எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழ்றான்னு. இன்னும் இருக்குது, கவலைப்படாதீங்க, மிச்ச சொச்செல்லாம் இருக்குது, பார்க்க போறீங்க. அந்த ஆள் எப்படி தலைதறிக்க ஓடி வர போறான். MP சீட்லாம் புடிங்கிட்டு போக போகுது, த்ரிஷாவெல்லாம் புடிங்கிட்டு போக போகுது. அதை மலத்தை வாங்கி தின்னதுனால எப்படி கேவலப்பட போறான்றதை எல்லாரும் பார்த்துருவீங்க. அடுத்த எபிசோட்ல இசை ஜாம்பவான் பேர் சொல்ல வரும்ல, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை, நான் உண்மையா நடந்த ஒரு கதையை நான் விவரிக்க போறேன். அது பல பேருக்கு அது தெரியாது, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த கதையை, உண்மையான கதை, சுவாரஸ்யமான ஒரு கதையை நான் விவரிக்க போறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தொடர்ச்சியா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும். நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம், தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்க்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் AL சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.